وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله يعلم وأنتم لا تعلمون صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நம்முடைய உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், உலமாக்கள், வலிமார்கள், இறை நேசர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்கள், ஹுஃபாதுகள், தாயிகள், ஹாஜிகள், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் இறங்கட்டுமாக, நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை உருவாக்கி நம்மை எல்லாம் சிறந்த படைப்பாக படைத்து மனிதன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டானா என்று அல்லாஹ் பார்க்கின்றான். அதன் அடிப்படையில் நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய கடைசி வேதம், இறுதி வேதம் திருக்குர்ஆன். திருக்குர்ஆனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் மலை, மவுண்டன், ஜபல் என்று சொல்வார்கள் அரபியில, ஏற்றுக்கொள்ளவில்லையா? அல்லாஹ் எனக்கு வேண்டாம் குர்ஆன், ஏன்னா நான் தாங்க மாட்டேன். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன என்ற வசனத்தை அல்லாஹ் தெளிவா சொல்லுவான். ஜபரல், மலை மீது குர்ஆனை இறக்கி வைத்திருப்போம் என்று சொன்னால் லரஐதஹு, நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஹாஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தால், அச்சத்தால், ஐயத்தால் மலை நடுங்கும். சூரத்துல் ஹஷ்ருடைய ஒரு வசனம். لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. எனவேதான் அப்படிப்பட்ட குர்ஆனை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் நம்மை கொண்டு வேலை வாங்க ஆசைப்படுகின்றான். நம்ம மார்க்கத்துக்காக வேலை செய்யணும் நினைச்சிடாதீங்க. நம்மை அல்லாஹ் மார்க்கத்திற்கு பொருந்தி கொண்டான். நம்மளை வச்சால வேலை வாங்குறான். அதை யோசிச்சு பாருங்களேன். மிகப்பெரிய வியாபாரி இன்னைக்கு அவர் குர்ஆனையும் ஹதீஸையும் தொகுத்து வழங்கிய விஷயத்தின் பால் பின்பற்றக்கூடியவர்கள் முழு உலகத்தில் அதிகமானோர். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய வியாபாரி. உலகத்திலேயே அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் நான் பிரித்து சொல்லல, எல்லா உலமா பெருந்தகைகளும் சொல்வார்கள். இமாம் புகாரிலிருந்து என் சஹாபாக்களே சொல்வார்கள், எல்லோருமே சொல்வார்கள். இதைவிட ஆதாரம் உங்களிடத்தில் கிடைத்தால் பலமாக அதை பின்பற்றுங்கள் என்பதாக சொல்வார்கள். நம்ம நினைக்கிறோம்
இந்த அல்லாஹ்வையும் ரசூலை தான் பின்பற்றி, இது என்ன அபூ ஹனீஃபா, இது என்ன ஷாஃபி, இது என்ன ஹம்பலி, இது என்ன மாலிகி, இவங்களை தனியா வச்சிடலாம். நமக்கு என்ன தெரியும்? தெரியுமா? ஏதாவது தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஏதாவது தெரியுமான்னு. ஆத்து குரான் ஓடுறதே தடுமாறும். ஒரே காலத்துல ஒரே பகுதியில பல நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. தெரியுமா? நமக்கெல்லாம் என்ன தெரியும்? இந்த பள்ளி இமாமா, அந்த பள்ளி இமாம். நம்மளும் சாதாரண இல்லை, ஏதோ ஒரு 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் ஓதிட்டோம், ஏதோ சேவை செஞ்சுட்டு இருக்கோம். இதை எல்லாம் ஏத்துக்கிட்டா அவ்வளவுதான், மக்பூல் ஆக்கிட்டா போதும். இதை கூட அல்லாஹ் புரிந்து கொண்டால் போதும். இல்லாட்டி இத்தனை வருஷமா இமாமத்திற்கு இருக்கிய நீ என்ன தொழுவச்சுன்னு கேட்டானா இப்படிதான் நிக்கணும். நான் எனக்கு தோணும் நினைக்கிறது பொதுவாகத்தான். 60 வருஷமா தொழுறிய கொசு கடிக்குதுன்னு சொல்ற, எப்படி ஒரு கொசு தெரிஞ்சு? ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நமக்கெல்லாம் தாய், நமக்கெல்லாம் அம்மா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. ரொம்ப ஆர்வத்தோட மார்க்க சேவை செய்வாங்களாம். நிறைய செஞ்சுட்டு இருக்கும் போது ரொம்ப தொழுவாங்களாம். சில நேரங்கள்ல தொழுகையில ரொம்ப நேரம் நின்று தொழுது கீழே விழுந்துருவாங்களாம். அதுக்கு அவங்க தன்னுடைய அறிவால யோசிச்சாங்க, கீழே விழுந்துருவோமே, பலமான அறிவியல் பட்டுருச்சுன்னா என்ன செய்யறது, மறுபடியும் தொழ முடியாத ஆயிடுமே. அவங்களுக்கு அந்த சிந்தனை தான். அவனை கேள்விப்பட்டிருப்போம், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஒரு கட்டத்துக்கு மேல, ஒரு காலத்துக்கு மேல கண் பார்வை போக ஆரம்பிச்சிருச்சு. சின்ன ஒரு மருத்துவம் செய்யணும், ஆனா சில நாட்கள் நீ என்ன செய்ய முடியும்? உட்கார்ந்தா தொழுவணும், நின்று தொழ முடியாது, குறிப்பா கீழே சஜிதா செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த ஆபரேஷனே தேவையில்லைன்ட்டாங்க. நம்ம என்ன கேட்பாங்க, அந்த காலத்துல ஆபரேஷன் இருந்துச்சா? நான் ஆபரேஷன் வார்த்தையை பயன்படுத்துறேங்க, மருத்துவம் முதல்ல சொல்லிட்டேன். எப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வெளியே போயிட்டு ஆபரேஷன் சொன்னாரு, அடிச்சு விட்டாரோ, கண்டிப்பா விட்டுருப்பாரு. அந்த காலத்துல எந்த ஆபரேஷன் இருந்துச்சு? மருத்துவம், அந்த மருத்துவமே தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். கடைசி வரைக்கும் மருத்துவம் செய்யாமலேயே ஒரு சஜிதா கூட தரையில் செய்யாமல் நான் தொடமாட்டேன். அதே போன்று ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரொம்ப நேரம் நின்று தொழுவணும்னு ஆசை. எப்படி? ரொம்ப நேரம் நின்று தொழுவணும்னு ஆசை. சொல்லும் போது வேற என்ன விஷயம் வருது, தப்பா எடுத்துக்கணும்னு பயமா இருக்குது. தராவியில கொஞ்சம் நேரம் போயிடுச்சுன்னா என்னங்க, 50 நிமிஷம் தான் தராவி, 1 மணி நேரம் தான் தராவி, இது என்ன இது? சரி, தெரியாம சஜ்ஜால கொஞ்ச நேரம் போயிட்டு வச்சுங்களேன், போயிட்டானோ அவர்கள் அதற்கு அப்படின்னா வேற ஆள் போய் துணை இமாமா நின்று தொழுகை முடிங்க அப்படின்பாங்க. புரியுதுங்களா? கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா. ஆனா ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா விழுந்துடுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு கையை கட்டிக்குவாங்களாம், தூணோட சேர்த்து. இந்த தூண் நினைச்சிடாதீங்க, எல்லாத்துக்கும் நான் விலை கொடுக்கணும். அந்த காலத்துல ஏதோ ஒரு தூண் மாதிரி இருந்திருக்கும், அந்த கட்டையோட சேர்த்து கையில கட்டி நிற்பாங்களாம் தொழுகையில, விழுந்துடக்கூடாதுன்னு. அது சஜ்தா போற அளவுக்கு அந்த கயிறு இருக்கும்னு நினைக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வைப்பட்டது. என்ன தூணு, என்ன கயிறு? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ரொம்ப நேரம் தொழுன்னு ஆசை, சில நேரங்கள்ல தொழுதுட்டு இருக்கும்போது என்ன அறியாமல விழுந்துருவேன் நிக்க முடியாம, அதுக்காக ஒரு சப்போர்ட்டுக்காக. இப்ப நல்லா நமக்கு விளங்கும், கார் பெல்ட் மாதிரி அது போல பிடிக்கிறான், எப்படிதான் பாக்குறான்னு தெரியல. கார் பெல்ட் மாதிரி, சீட் பெல்ட் மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே
மார்க்கத்துல இல்லாத விஷயத்தை நீங்கள் உருவாக்காதீங்க. நான் நைட்டு பூரா சொல்லுவேன், அது பெருமை கிடையாது. நான் ரொம்ப நேரம் சொல்லுவேன், அது பெருமை கிடையாது. இதுல புதுசா ஒரு விதார்த்த புரியுதுங்களா? அவங்களுடைய எண்ணம் தவறா? ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய எண்ணம் தவறா? நல்ல எண்ணம், ரொம்ப நேரம் சொல்லுவோம்னு ஆசை, சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை தன்னை அறியாமலே விழுந்துட்டா ஒரு சப்போர்ட்டுக்கு அதை கை பெல்ட் மாதிரி, சீட் பெல்ட் மாதிரி வச்சுங்க. அது எந்த பிரச்சனையும் இல்லை. நபி அவர்கள் தடுத்தார்கள். இல்லாத ஒன்றை உருவாக்க கூடாது. அந்த மாதிரி அல்லாஹு தஆலா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒன்றல்ல இரண்டல்ல பல விஷயங்கள் இருக்கின்றன. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ரெண்டு விஷயங்கள் உடலுக்குரிய சுகமான செஹத்திற்காக, நலனுக்காக, பலனுக்காக, ஷிஃபாவிற்காக விட்டு செல்கின்றேன். இரண்டு விஷயங்கள். நான் அப்படியே டாபிக் தலைப்பு மாத்திட்டு வேற தலைப்புல வந்துட்டேன். அதுல போக முடியாது, முக்காசு நேரம் போயிடுச்சு. என்ன தெரியுமா? இரண்டு விஷயங்கள். ஒன்று நஹல். நஹல் அப்படின்னா என்ன? எனக்கு ரொம்ப தெரியும், அக்கா கேள்வி நினைக்காதீங்க, எதுவுமே தெரியாது. சும்மா அந்த மாதிரி முன் வச்சா கொஞ்சம் பதியுமே என்ற ஒரு சின்ன ஒரு ஆசை தான். நஹல்னா என்ன? இந்த மாதிரி கேள்வி கட்டி தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறான். என்னை விட தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கலாம். 8 வருஷம் ஓடிருக்கேன், அவ்வளவுதான், பட்டம் வாங்கியிருக்கேன். என்னுடைய ஈமானை விட பெரிய பலமான ஈமான் உள்ளவங்க நீங்க இருக்கலாம், பெரியவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இபாதத்தை கொண்டு, வணக்க வழிபாடுகளை கொண்டு, இன்மை கொண்டு திரும்ப திரும்ப நான் வேற எங்கேயோ போறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல தெரியல, மக்கள் கேட்டாங்க, அதிகமாக அறிந்து வருது யார்? அந்த நேரத்துடைய நபி தானே மூசா அலைஹிஸ்ஸலாம். நான் தான் தாங்க. அல்லாஹ் என்ன பண்ணான்? ஓ, உன்னை விட பெரிய அறிவாளி இருக்கான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சூரத்துல் கஹ்ஃப் கூட தெரியும். அந்த மாதிரிதான் நம்ம ஒண்ணுமே கிடையாது. ஹாஜி அல்லாஹ் தான் செஞ்சிருக்கோம், ஹாஃபிஸ் அல்லாஹ் தான் ஓதிருக்கோம், தொழுவோம் அல்லாஹ், எல்லாம் அல்லாஹ். நஹல்னா என்ன? இது ஒரு சூறாவுடைய பேரு. செல்போனை கொடுத்துட்டு சொன்னா சொல்லிடுவாங்க, டக்கு 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 டக்குன்னு அடிச்சு கூகுள் காமிச்சிருவோம். அவனுக்கு தெரிஞ்சதும் நமக்கு தெரியாம இருக்குமே. ஓரளவு கரெக்டாக சொல்றான், ஆனா பிரிவு சட்டங்கள்ல தான் கஷ்டமா இருக்கு. அவனுக்கு என்ன தெரியும்? அவங்க ஆயுதம் தானே, கருவி. சரி, நஹல் என்பது ஒரு சூறாவுடைய ஒரு அத்தியாயத்துடைய பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமல்னா எறும்பு. அந்த ஒரு சூறாவுடைய பேர் அல்லாஹ் வச்சிருக்கான், நஹல். கஷ்டப்படாதியா, தொழிலியான்னு சொல்ற மாதிரி பாக்குறீங்க என்ன? இங்க வந்துருச்சு. 10th விட 12th விட கஷ்டமான கேள்விதான் கேட்கிறீங்களா? ஆச்சாருக்குலாம் தெரியும். நஹல்னா பெரும்பாலும் நாட்டு மருந்து இருக்கு இல்லையா, உண்மையா நாட்டு மருந்துகள் எல்லாம் சேர்ப்பாங்க. இப்ப சொல்லுங்க, தேன். என்னது? தேன். அமெரிக்க தூய்மையான தேன் கிடைக்கிறது கஷ்டமாயிருச்சு. நாயகம் சொன்னாங்க, தேன், தேன்ல எல்லா விதமான எல்லா விதமான ஷிஃபா இருக்குது. நபியர்கள் சொன்னார்கள். இன்னொன்று என்ன தெரியுமா? குர்ஆன் ஷரீஃப். இன்னொன்று குர்ஆன் ஷரீஃப். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, வாயிலா பின் அஸ்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு தொண்டை வலி. நபி சொன்னாங்க, இக்ரஇல் குர்ஆன, குர்ஆன் ஓதிக்கிட்டே இருந்து தொண்டை வலி போகும். தொண்டை வலினாவே குர்ஆன் நம்ம மூடிடுவோம், வலிக்குதுங்க அப்படின்னு. தொண்டை வலிக்கு மருந்து என்ன? குர்ஆன் ஓதுங்க. நோயாளியினுடைய பக்கத்தில் அருகாமையில் இருந்து குர்ஆன் ஓதிக்கிட்டே இருங்க.
ஷிஃபா கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். எத்தனை ஹதீஸ் தெரியுமா? தன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, நபி அவர்கள் 3 சூறாக்களை ஓதுவார்கள். இஹ்லாஸ், குல் வஹத், முஅவ்வதத்தை, குலூது பிரபில் ஃபலக், குலூது பிரபின் நாஸ். நமக்கெல்லாம் மரணம் இருக்கிறது. ஓதி ஊதுவாங்க. பிரச்சனை அங்கதான் இல்ல, ஊதுவாங்கன்னே நமக்கு பிரச்சனை வந்துடும். என்ன? நபி அவர்கள் தானே ஓதி இமாம் போக மாட்டாங்க. நபியை விட பெரிய இமாமோ அதுக்கு உலகத்துல பிறக்கவே இல்லை. நபியை விட பெரிய ஆளும் என்றால் அல்லாஹ்தான். இந்த 3 சூறாக்களை ஓதி தன்னுடைய கரத்தில் ஊதுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, தலையிலிருந்து முகத்திலிருந்து தடை கொள்வாங்க. நான் பெரும்பாலும் செய்யறதுதான், இப்படியே பார்ப்பாங்க, எட்டி பார்ப்பாங்க, நீ பார்த்துக்கிட்டே எனக்கு என்ன இப்படிலாம் செய்யறாரு, இந்த மாதிரி இமாம் பின்னாடி சொல்லலாமா? என்னங்க பண்றேன்? நபி செஞ்சதுதானே செய்யறேன். புகாரில் இடம்பெற்ற ஹதீஸுங்க, முஸ்லிம்ல இடம்பெற்ற ஹதீஸ். யார் காலையில இந்த 3 சூறாக்களை ஓதிக்கொள்வார்களோ 3 தடவை, மாலையில 3 சூறாக்களை ஓதிக்கொள்வார்களோ எல்லா பலா முசீபத்தை விட்டு அல்லாஹ் காப்பாற்றுவான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நான் ஈமான் கொண்டிருக்கேன். யாருக்கு சந்தேகம் இருக்கோ அவங்க பண்ணாதீங்க, எனக்கு தேவையில்லாத விஷயம் அது தலைக்க தேவையில்லை. ஆனா முழுமையான ஈமான் இருக்குது. ரசூலுல்லாஹை விட பெரிய மருத்துவர் எவரும் இல்லை, எவரும் இல்லை. உலகத்தை அல்லாஹ் தஆலா லௌலா கலக்துல் அஃலாக், நபி அவர்களுக்காக அல்லாஹ் தஆலா உருவாக்கி இருக்கின்றான். ஹஜ்ரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஹாபி ரசூல், நபிக்கு பின்னாடி அமர்ந்திருக்கிறாங்க வாகனத்துல. இடம் ஜுஹஃபா மற்றும் அபுவா. ஜுஹஃபா மற்றும் அபுவா இது அந்த பக்கம் உள்ளவங்களுக்கு மீகாத்துன்னு சொல்லுவாங்க, எஹ்ராம் கட்டக்கூடிய ஆளை அந்த இடம் சொல்லுவாங்க, பாடல். அந்த இடத்துக்கு நடுவில் இருக்காங்க ரசூலுல்லாஹ்வும் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருக்கிறாங்க ஒரே வாகனத்துல. அது குதிரையா இருக்கலாம், அல்லது கழுதையா இருக்கலாம், இல்ல ஒட்டகமா இருக்கலாம். போயிட்டே இருக்கும்போது திடீரென்று மழை, திடீரென்று இருட்டு. எப்படி இருந்து பாத்தீங்களா? இந்த டைம் நோய் வந்துருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில பேர் கேட்கிற, என்னங்க 3 தடவை குடிக்கிறாரு ஒரு நாளைக்கு, முடியல. எல்லா வீட்லயும் என்ன கரண்ட் கூடிட்டே போகுது, எல்லா வீட்லயும் ஏசி, ஏசி யூஸ் பண்ணாம இருக்க முடியல. ரொம்ப எப்படி இருக்குல்ல? சரிங்களா? இங்க தொண்டு பாருங்க, பயங்கரமா இருக்கு வெயில். ஆனா 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், துபாயா, துபாய் தானே, துபாய் மெயின் ரோடு, எதுக்கு துபாய் ஒரு கூலி கிளாஸ் போட்டுக்கிட்டு வேற மாதிரி ட்ரெஸ் போட்டு வருவாங்க. கேட்டா துபாய்ல, அதுல துபாய் நல்லா இருக்கீங்களா, என்ன ஆச்சு? நான் இடத்தையோ அந்த மக்களையும் குறை சொல்லல. சொல்லப்படுகிறது 1 வருடத்தில் பெய்ய வேண்டிய மழை திடீரென்று சில மணி நேரங்களில் பொழிந்தது. காரணம், இந்த பசங்க காகிதத்துல கப்பல் செஞ்சு விளையாடுவாங்கல்ல, அப்படி போதுங்க. இங்க ஒண்ணுமே இல்லை. நேற்று சில இடங்கள்ல மழை பெய்ஞ்சிருக்குது. மழைனா எப்படி போல? ஐஸ் கட்டி மழை. அல்லாஹ்வுடைய நியமத்துங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனவே உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை பார்த்தேன், இருட்டாயிருச்சு, மழை பொழியுது, ரசூல் அவர் முகத்தை பார்த்துட்டே இருக்கிற, ரசூல் ஓடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம நினைப்போம் பக்கரா ஓதுறாங்க, அந்த சூறா ஓதுறாங்க, குல்லோல்லாஹு அஹத், குல்லோது பிரபில் ஃபலக், குல்லோது பிரபின் நாஸ், இப்பெல்லாம் நான் சொன்னேன்னு சொன்னா இது மட்டும் தொழில் பிடிச்சி இருக்கு அப்படின்னு கணக்கு. எனக்கு என்ன இருக்குது? எனவே அல்லாஹ் உறுதியார்களே பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலை சொல்லியிருக்கிறாங்க, ஓதுங்க. என்ன ஓதுறது? யார் ரசூலல்லாஹ்? 3 சூறாக்களை ஓதுங்க. எல்லா விதமான பிரச்சனைக்கும் தீர்வு, எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு. அந்த இஹ்லாஸ், அந்த எண்ணம் இருக்க வேண்டும். எத்தனை தடவை ஓதிருப்போம், நான் சும்மா சொல்லல. தப்சீர உஸ்மானில இருக்குது, தப்சீர மஸ்ஹரில இருக்குது,
தப்சீர இப்னு கசீர்ல இருக்குது. தப்சீரை சொல்லிட்டு இருக்கலாம், ஏதோ அடிச்சு விட்ட புக்ல எடுத்து சொல்லல. இது இல்ல நிரூபிச்சுன்னா கடைசி பேச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அத்தனை விஷயங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் ஹதீஸிலும் வைத்திருக்கின்றான். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? அதை மறந்து வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு பரக்கத்துக்காக வச்சுட்டு ரசூலுல்லாஹ் ஏத்திகாஃப்ல இருக்காங்க, முடிச்சிடுறேன். ஏத்திகாஃப்ல இருக்காங்க. சில பேர் சொன்னா நம்ப மாட்டாங்க, முடிச்சிட உள்ள வச்சதான் நம்புவாங்க. ஏத்திகாஃப்ல இருக்காங்க. இருக்கும் பொழுது திடீரென்று ரசூலுல்லாஹ் வெளியே நிற்கிறாங்க. பள்ளி போறத்துல ஒரு பெண்மணி வந்து சலாம் சொல்லி பேசுறாங்க, பேசிட்டு போறாங்க. அந்த நேரத்துல ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முன்னாடி போறாங்க. ரொம்ப நேரம், ஒரு சில நிமிடங்கள் கழிஞ்சிச்சு. உடனே நபி அவர்கள் சொன்னாங்க, யா அனஸ் வாங்க அப்படின்னாங்க. வந்தாங்க. நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன் தெரியுமா? யாரும் சொல்லுவாங்க, எதுவுமே கேட்கலையே, நான் சரியா கூட பார்க்கலையே. முதல் புரிஞ்சுக்கு, நான் பேசிட்டு இருந்தது என்னுடைய மனைவி சஃபியா பின்த் ஹுயை. யாரும் சொல்லலாம், உங்களை பத்தி நான் நினைப்பனா? இல்ல, ஷைத்தான் வந்து மனிதனுடைய இன்னைக்கு சந்தேகத்தின் பேரால எத்தனை வழக்கு தெரியுமா? யார்கிட்ட வீதியே தெரியாதன்ட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது இவங்களை பிரிச்சு விட்டுருங்க. சந்தேகம் எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். மனைவிக்கு சந்தேகம், கணவனுக்கு சந்தேகம், திரும்ப திரும்ப லாக்க மாத்துறது, செல்போனுடைய லாக்க மாத்துறது, லேப்டாப் லாக்க மாத்துறது. யாருக்காக பார்க்கலாம், மனைவி பார்க்கக்கூடாது. பார்த்தாங்க, தூக்கி கொடுங்க. இந்த அளவுக்கு கூட நமக்கு கேரண்டி இல்லையா? யோசிச்சு பாருங்க. சந்தேகம் என்பது ஒரு பெரிய நோய் சகோதரர்களே, பெரிய நோய். என்ன கேட்டால் சந்தேகத்தின் பேரால ஹார்ட் அட்டாக் கூட வரும். ஏன்? ஸ்ட்ரெஸ், சரியா சொல்றா, மன அழுத்தம். சொன்னாங்க, நீங்க போயிருந்தீங்க, ஷைத்தான் வந்து மனிதனுடைய ரத்த ஓட்டத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல ஏத்திகாஃப்ல ரசூலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் நவுதுபில்லாஹ் ஈமானே போயிடும். யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணி யாரு? யார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க? ஏன் பேசிட்டு இருந்தாங்க? ஈமான் முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? இது எந்த தப்சீர் தெரியுமா? இந்த வார்த்தைக்கு தப்சீர் தெரியுமா? இந்த சம்பவம் நாம பெரும்பாலும் ஓடிட்டு இருக்கோமே, வஸ்வாசில் ஹன்னாஸ், அதுக்கு தப்சீர் தான் இந்த சம்பவம், தெரியுமா? எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நியமத்தை குர்ஆனையும் ஹதீஸையும் ரசூலுல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நிம்மதியா இருக்கணும். உலகமே அழிஞ்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ் இருக்கணும். என்ன போகுது? ஒரே மூச்சு போனா போச்சு, அல்லாஹ்வுக்காக போகணும். புரியுதுங்களா? இன்ஷா அல்லாஹ் இந்த ஈமானோடு வாழணும். இந்த ஈமானோடு தான் சஹாபாக்கள் இருந்தார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இந்த ஈமானை நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுது கொள்ளலாம். 5 நிமிடம்.